सफल करना है और सफलता मूर्त बन नहीं है। सफलता हमारे गले का हार है। ஏனெனில் வெற்றி நம்மளுடைய கழுத்தின் மாலையாகும். सफलता हमारे बाप का वर्षा है। வெற்றி நம்மளுடைய தந்தையின் ஆஸ்தியாகும். तो इस लक्ष्य से चेक करना। எனவே இந்த லட்சியத்தோடு செக் பண்ணுங்க. हर दिन अपने आप को चेक करना है कि सफलता मूर्त बन। ஒவ்வொரு நாளும் தன்னை செக் பண்ணணும். என்னவென்றால் வெற்றியை கொண்டு வரக்கூடியவர்களாக ஆகி समय, श्वास, खजाने, शक्तियां, गुण सब कुछ सफल किया। நேரம், மூச்சு, கஜானா, குணங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்தீர்களா? क्योंकि अभी की सफलता से भविष्य भी जमा होता है। ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய வெற்றியின் மூலமாக நம்மளுடைய வருங்காலமும் சேமிக்கப்படுகிறது. 21 जन्म जो भी सफल अभी किया उसका 21 பிறவிகளுக்காக இப்பொழுது என்னவெல்லாம் நாம் இப்பொழுது பயன்படுத்தினோமோ फल जमा होता है। அதனுடைய பலன் ஒன்று சேருகிறது. जानते हो ना, पहले भी सुनाया இதை அறிவீர்கள் இல்லையா? மற்றும் முன்னால் கூட சொல்லியிருக்கிறார். कि अगर आप समय सफल करते हो ஒருவேளை இப்பொழுது நீங்கள் நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் तो भविष्य में भी आपको राज्य भाग का फल அப்பொழுது உங்களுக்கு வருங்காலத்திலும் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாங்கத்தினுடைய பலன் फुल समय मिलेगा। முழு நேரமும் கிடைக்கும். राज्य भाग की प्राप्ति होती है। ராஜாங்கம் கிடைக்கிறது. श्वास सफल करते हो तो 21 जन्म स्वस्थ रहेंगे। இந்த மூச்சையை நீங்கள் பயன்படுத்தினீர்கள், வெற்றிகரமாக பயன்படுத்தினீர்கள் என்றால் பிறகு உங்களுக்கு 21 பிறவி வரை நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். कभी भी कोई भी स्वास्थ्य में कमी नहीं रहेगी। எப்பொழுதும் எந்த ஒரு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது. और साथ में जो खजाने जमा करते हो மற்றும் கூடவே எந்த கஜானாவை ஒன்று சேர்க்கிறீர்களோ सबसे बड़ा खजाना है ज्ञान का। எல்லாத்தை விட பெரிய கஜானா ஞானத்தின் கஜானா ஆகும்.